நமது உடலில் இருக்கக்கூடிய மரபணு, அதை ஆங்கிலத்தில் குரோமோசோம் என்பார்கள். அதற்கு கணக்கு உண்டு. இந்த மரபணுவின் மூதாதையர் யார் என்றால் இந்த குரோமன்யான் என்ற மனிதன்தான். பல குரங்குகள் இருந்தாலும் அந்த குரங்குகள் எல்லாம் பரிணாம வளர்ச்சியால் கடைசியாக வந்த அந்த மனித குரங்கு, அதற்கு பிறகு வந்த இந்த குரோமன்யான் என்ற அதிலிருந்து தான் இந்த குரோமோசோம் வந்திருக்கும் என்று கருத வேண்டியுள்ளது. இந்த மரபணு குரங்கில் மட்டுமல்ல, எல்லாரிடமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, நீ தாழ்த்தப்பட்டவன், நீ உயர்ந்தவன் என்ற எந்த வேறுபாடும் இந்த மரபணு இல்லை. அது உறுதிப்படுத்துகிறது எல்லோரும் ஒன்றுதான். இதை நக்கலாக, தன்னை உயர்ந்தவனாக சிலர் கருதி கொள்ளலாம். அதை மற்றவர்கள் பாராட்டலாம், ஆதரிக்கலாம், அல்லது சிலர் எதிர்க்கலாம். ஆனால் அடிப்படையில் ஒன்று மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த மரபணுவானது, குரோமோசோம் என்பது ஒன்று தான், வேறு வித்தியாசமே இல்லை. இது ஒரு தகவல். இரண்டாவது, இந்த மனித உடல் என்பது ஒரு பர்ஃபெக்ட் சிஸ்டம் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. உதாரணமாக, நாம் உணவை உண்கிறோம், வாயில் எடுத்து அதோடு எச்சில் கலந்து நாம் சாப்பிடுகிறோம். இரைப்பையில் அது தங்குகிறது 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரத்தில் அது செரிக்கிறது. நாம் தண்ணீரையும் குடித்து கொள்கிறோம். பிறகு குடல் வழியாக கடந்து கடைசியாக மலமாக வெளியேறுகிறது. இது ஒரு சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது ஒரு மண்டலம், செரிப்பு மண்டலம். இதுபோல நம் உடலில் சுமார் 10 மண்டலங்கள் இருக்கிறது. இரத்த ஓட்ட மண்டலம், மூளை மண்டலம், நரம்பு மண்டலம், நம்முடைய கிட்னி அதனுடைய மண்டலம், அந்த சுரப்பிகள் இருக்கக்கூடிய மண்டலம் என்று இந்த மண்டலங்கள் எல்லாமே இந்த செரிமானத்திற்கு உதவியாக இருக்கிறது. அஜீரணம் அந்த செரிமானம் சரியாகவில்லை என்றால் அஜீரணமாகிறது. அதனால் பல பிரச்சனைகள் உண்டாகிறது. பிரச்சனைக்கு நாம் போக வேண்டாம். ஆனால் நமது உடலானது, நான் சொல்லக்கூடிய இந்த மண்டலங்கள் நமக்கு பல காரியத்தை நமக்கு தெரிவிக்கிறது, செய்கிறது. ஒவ்வொன்றுமே, தண்ணீர் குடிக்கிறோம், அந்த தண்ணீர் அந்த உணவை செரிக்க வைக்க உதவுகிறது. கழிவுகளை எடுத்து அது சிறுநீராக வெளியேறுகிறது. அதுபோல் எல்லாமே. எனவே ஒரு பர்ஃபெக்ட் சிஸ்டம் நமக்கு மட்டும்தான் இருக்கிறதா என்றால் நாய்க்கும் இருக்கிறது, மாடுக்கும் இருக்கிறது, எருமைக்கும் இருக்கிறது, பசுவுக்கும் இருக்கிறது, சிங்கத்திற்கும் இருக்கிறது, குரங்குக்கும் இருக்கிறது. எல்லா உயிரினங்களுக்கும் இந்த மண்டலங்கள் இருக்கிறது. சற்று வித்தியாசம் இருக்கும். ஏனென்றால் பரிணாம வளர்ச்சியால் அந்த சிங்கிள் செல் ஆர்கனிசம் என்று சொல்லக்கூடிய முதல் உயிரணு அது படிப்படியாக வளர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நாம் மனிதர்களாக இருக்கிறோம். இதனுடைய அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக நாம் போவோம் என்பது எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. நான் அதை உறுதிப்படுத்த சொல்ல முடியும். காரணம் என்றால், தற்பொழுது பார்க்கக்கூடிய குழந்தைகளின் அந்த மரபணுவில் அதனுடைய மூளை தன்மை, அறிவாற்றல் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது என்பது நம் குழந்தைகளிடம் இருந்து தெரிந்து கொள்ளலாம். இதையே ஒரு
50 வருடத்திற்கு முன்பு இருந்த ஆணோ பெண்ணோ இருந்தவருடைய அந்த மூளையின் ஆற்றல் குறைவாகத்தான் இருந்தது. இப்பொழுது பல விஷயங்களை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் நாம் இந்த தொழில்நுட்பம் மூலம் நாம் தெரிந்து கொள்வதால் அதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். அது பல காணொளிகள் வீடியோவாக வரும்பொழுது அந்த குழந்தைகள் பார்க்கிறது, சிந்திக்கிறது. அதனுடைய ஆற்றல், அறிவாற்றல் அதிகமாக, மிக மிக அதிகமாக இருக்கிறது. காரணம் இந்த தொழில்நுட்பம். நாமெல்லாம் படித்த காலத்தில் இந்த அளவிற்கு நமக்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் இன்றும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம் மூளை பல விஷயங்களை சிந்திக்கிறது. நீங்கள் சித்தர்களை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் வாழ்ந்தவர்கள் என்ன விதமாக அவர்கள் சிந்தித்துள்ளார்கள். அவர்களுக்கு எந்த தொழில்நுட்பமே இல்லை. திருவள்ளுவரை எடுத்துக்கொள்ளுங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு அவர் எழுதிய திருக்குறள் என்ன வலிமையானது. எத்தனை விதமான விஷயங்களை அவர் அறம், பொருள், இன்பம் என்று. ஆனால் இந்த கடவுளை பற்றி அவர் சொல்லவே இல்லை. இறை என்று சொல்வார். இறை என்பதை மன்னவனை குறிக்கும். மற்றவர்கள் கருதுவது போல அது இறைவன் அல்ல. நான் அந்த விஷயத்திற்கு போகவில்லை. ஒரே ஒன்று பாயிண்ட் தான். இந்த மனித உடலானது பலவிதமான செய்கைகளை ஒன்றாக இணைந்து அது செய்கிறது. அதனுடைய முடிவுதான் இன்று நாம் மலம் கழிப்பது, இரத்தத்தில் ஏற்கக்கூடிய மாற்றங்கள், மூளையில் ஏற்கக்கூடிய மாற்றங்கள், நாம் சிந்திக்கிறது, எழுதுவது, பேசுவது, எல்லாமே அனைத்துமே அதனுடைய வெளிப்பாடு தான். இந்த மூளையின் ஆற்றல் தான், கட்டமைப்பு தான். இந்த பாடி என்பதே ஒரு கட்டமைப்பு தான், அதனுடைய ஆற்றல் தான். அதுவும் அறிவாற்றல் மிகச் சிறந்ததாக எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே. அதனால்தான் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு, பகுத்தறிவு என்று திருமூலரை பிரித்து 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 வைத்துள்ளார். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அறிவு இருக்கிறது. அது குறைவாக இருக்கிறது. அது பரிணாம வளர்ச்சியினால் வளர்ந்து 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 இன்று இந்த அறிவாற்றல் அதிகமாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய பரிணாம வளர்ச்சி தான் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, இது உங்களுக்கு சரியானதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். பலருக்கு நீங்கள் பகிழலாம். நம் உடல் என்பது வெறு சாதாரண விஷயம் அல்ல. அந்த மண்டலங்களை ஆராய்ந்து அது பலர் சொல்லியுள்ளதை நானும் அறிந்து கொண்டேன், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு சரியானது என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு எல்லோருக்கும் பகிருங்கள். இதில் தீமை எதுவும் இல்லை. இது ஒரு கருத்து, ஒரு அறிவாற்றல் தான் என்று இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை பகிர்வோம்.